அன்புள்ள ரிஷபராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். ரிஷபராசினருக்கு 2 குரு வக்கிரம், 4 கேது, 7ஆம் இடத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், 8 செவ்வாய், 10 ராகு, லாபஸ்தானத்தில் சனி. ராசியாதிபதி சுக்கிரன் புதன் சேர்க்கை பெற்று 7 இருப்பதால் பல்வேறு விதமான வளமான பலன்களை பெறக்கூடியவர். சனி பகவான் லாபஸ்தானத்தில் வலுவாக இருப்பதால் எதிர்பாராத தன சேர்க்கை உண்டு. சகல சௌபாகியம் அடைவீர். தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியினை அடையலாம். தொழில் முன்னேற்றத்திற்காக எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும். ராசிக்கு 8 செவ்வாய் இருப்பதாலும் செவ்வாய்க்கிழமை முதல் 8ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்ய இருப்பதாலும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. உஷ்ண நோய்கள் அதிகரிக்கும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடு தேவை. வெளி இடங்களில் உணவினை சாப்பிடுவதை தவிர்த்தல் வேண்டும். உத்தியோகம் செல்பவர்கள் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பெயர் எடுப்பீர். உயரதிகாரிகள் நன்றாக பாராட்டுவார்கள். மாணவ மாணவியர்கள் படிப்பில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவர். பெற்றோர் ஆசிரியருடைய நன்மதிப்பை பெறுவர். சிலர் உயர்கல்விக்காக வெளிநாடுகள் செல்லலாம். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறலாம். வார மத்தியில் சூரியன் 8ஆம் இடத்துக்கு சென்ற செவ்வாயோடு இணைகிறார். ஒரு வகையில் பார்த்தால் விரையாதிபதி அஷ்டமத்தில் இருப்பது நன்மைதான். சூரியன் இணைவதால் சில பாதிப்புகள் இருக்கும். ஆனால் ராசிநாதன் 7 அமர்ந்து புதனோடு கூடி ராசியை பார்ப்பதால் சிரமங்கள் அதிக அளவில் தொல்லை கொடுக்காது. பஞ்சமாதிபதி ராசியாதிபதி இணைப்பு கேந்திரத்தில் ஏற்படுவதால் நன்மைதான் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். புதன் நல்ல விதத்தில் இருப்பதால் சிலருக்கு பூமி வாங்கும் யோகம் உண்டு. பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு. ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு, பத்திரிகை துறையில் உள்ளவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அஷ்டமத்தில் செவ்வாய் சூரியன் இருப்பதால் உஷ்ண நோய், அல்சர், வயிறு உபாதைகள் ஏற்படலாம். நண்பர்கள் மற்றும் மனைவி இவர்களோடு பேசும்போது சற்று கவனமாக பேசுங்கள். வார்த்தைகளில் கவனம் தேவை. அஷ்டமத்து செவ்வாய் ஆரோக்கிய தொல்லை, மருத்துவ செலவையும் கொடுப்பதால் சேமிப்புகளில் கவனம் தேவை. சேமிப்புகள் கரையும். தொழிலில் சற்று எச்சரிக்கை தேவை. கோவிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.